வரக்கூடிய தேர்தல் அம்பத்தூர் பகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு? எனக்கு வந்து புதுசா யார் வராங்களோ அவங்க தான். ரெண்டாவது விஜய்க்கு போடலான்னு ஒரு எய்ம் இருக்கு. அம்பத்தூர்ல இருக்கீங்கம்மா, வரக்கூடிய தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? எனக்கு விஜய் பிடிக்காதுதான். விஜய் நான் கேட்கவே இல்லையா? இல்ல விஜய் பிடிக்காதுதான், இருந்தாலும் அவருக்கு தான் போடலாம்னுங்கிறோம். ஏன்னா மாத்தி போடணும். யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோன்றானே, அவ்வளவுதான். சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். விஜய்க்கு போடலாம். எதனால விஜய் ஆதரவு? யாராவது நியூ கமர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. திமுக எதனாலங்க? திமுக நல்லா செய்யறாரு. திமுக சேர்ந்தவர்கள் ஊப்பி, அதாவது உடன்பிறப்புகள்னு சொல்லுவார் கலைஞர் அவர்கள். ஆமா, ஸ்டாலின் அவர்களும் அதுதான் சொல்றாங்க. ஊப்பின்னு சொல்றாங்க, உங்களுக்கு பெருமையா இருக்கான்னு கேக்குறேன். பெருமை தான். விஜய் 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 எதனால விஜய் விஜய்? விஜய் வந்தா இப்போ புதுசா வந்தா நல்லா இருக்கும். யாருக்குமே இருக்காது, ஓட்டு போட ஐடியாவும் இல்லை, அந்த டேவை வேஸ்ட் பண்றதுக்கும் இல்லை. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. ஓட்டு போறதுனால ஒரு யூஸும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். நான் என்னாலே தனியா போக முடியல. நைட் நான் 9 மணிக்கு போறேன், பின்னாடி 4 பேர் வராங்க, ஏதாவது பேசுறாங்க. நம்ம எதிர்த்து பேசணும்னா அது ஓகேன்ற மாதிரி போயிடுறாங்க. நம்ம கொஞ்சம் இது வேணா வேற மாதிரி ஆகும். பாதுகாப்பு நிறைய தேவைப்படுது. ரொம்ப பயமா தான் இருக்கு, நடந்து போக முடியல. அவங்க சொன்ன போல அதே தான் நடக்குது. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, நான் இங்க நின்று இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்காக. வரீங்களா, நான் பிக்கப் பண்ணி போறேன்றாங்க. செருப்பை கைட்டு அடிக்கிட்டோமான்ட்டு செருப்பை கைட்டு. அம்பத்தூர் பகுதியில் வசிக்கிறீங்க, வரக்கூடிய தேர்தல் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா, நாம் தமிழரா? ஐயா அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. பண்ணலாம். புதிதாக நிறைய கட்சிகள் வந்திருக்கு, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, சொல்லாம சொல்றீங்க யாருக்குன்னு? ஆமா, நான் சொல்லிட்டா யாருக்குன்னு? யாருக்கு சொல்லு? விஜய் தானே? ஆமா, என்னுடைய ஆதரவு வந்து உதவி சொல்லியிருந்தேன் விஜய்க்கு. ஒரு காரணம் என்ன? எதனால? பண்ணுவோம்ட்டு ஒரு நம்பிக்கை. பொதுமக்களோட ஆதரவு பெரும்பாலும் என்டிஏங்கிற கூட்டணிக்கு தான் அதிகமா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய ஆதரவு. திமுகக்கு அதுக்கு முதலமைச்சர் தான் ஸ்டாலின் அவர்கள். எதனால? அவர் நல்லது செய்யறதுனால அவருக்கு. கலைஞர் தான், முக ஸ்டாலின். அதிமுக பண்ணணுங்கிறது இல்லை, பட் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதிமுக பண்ணலாமே அப்படின்ட்டு. வரக்கூடிய தேர்தலில் இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? விஜய்க்கு போடலாம். எதனால விஜய் ஆதரவு? யாராவது நியூ கமர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால. ஸோ ஆல்ரெடி வந்தவங்க மேலே பெருசாக ஹோப் போயிடுச்சு. ஸோ புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ புது ஃபேஸஸில் ஐ ஃபீல் விஜய் இஸ் பெட்டர்னு தோணுது, அதனால. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழல் நிலவிட்டு வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையா? அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து லீடர்ஸை மட்டுமே குறை சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரிபடி வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்க தான் பார்க்கணும், அவங்க வந்து தான் சரி பண்ணணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வரக்கூடிய தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? அது சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் போடலாம். யார் நல்லது பண்றாங்க, வந்து கூட என்ன பண்றாங்க, மக்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. கொண்டி மக்களுக்குன்ட்டு எதுவும் பண்ணலை. ஓட்டு கேட்க சொல்ல வராங்க, ஓட்டு வேணும்ன்ட்டு. அப்புறம் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட யாருமே கேள்வி கேட்கறதில்ல. இது 1000 ரூபாய் அனுப்புறேன்றாங்க, எல்லாருக்கும் வருது. இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் வரல. நாங்களும் இல்லாத பட்டவங்க தான், இருக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வருது. அப்போ அது எப்படி? அது ஆதார் கார்டு இருக்குதான்றாங்க, எல்லாமே தான் வச்சுன்னு இருக்கிறோம். வீடு இல்லாதவங்களுக்கு இல்லைன்றாங்க, வீடு இருக்கிறவங்களுக்கு வருது. அப்ப அதெல்லாம் என்ன எப்படி? ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? நார்மலா ஒரு கடை வச்சிருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. அதுதான் நாங்களும் எல்லாம் தான் எழுதி கொடுக்குறோம், செய்யறோம். ஆனா இன்னும் இது வரைக்கும் வரல. விஜய் 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 எதனால விஜய் விஜய்? விஜய் வந்தா இப்போ புதுசா வந்தா நல்லா இருக்கும். வந்தவங்களே வந்துட்டு இருந்தா அது சலிப்புத்தன்மை ஆகுது. ஒன்று செய்யறாங்க, ஒன்று செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்க ஏரியாவுக்கெல்லாம் எதுவுமே செய்யல திமுக. அதனால விஜய் வந்தா செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை நம்பி நாங்க ஓட்டு போடுவோம். அம்பத்தூர்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காவாய், அப்புறம் பஸ் வசதி வேணும். அது இப்போ ஒரு பஸ் தான் ஓடுது எங்க ஏரியாவுக்கு. ஒரே ஒரு பஸ்? ஆமா, அயனம்பாக்கம் 2-3 பஸ் விட்டா நல்லா வசதியா இருக்கும். அதுவும் இல்லாம ரோடு வசதி இன்னும் நல்லா வேணும், டெவலப் ஆகலை இன்னும். அது ஒண்ணு. வேற மேடம், உமன் சேஃப்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உமன் சேஃப்டி பத்தி என்ன, பஸ் மட்டும் இது பண்ணி விட்டுருக்காரு, அது மட்டும் இருந்தா போதுமா? எல்லா மக்களுக்கும் நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்கிறாரு. எல்லா மக்களுக்குமே போய் சேரலையே. அதனால் பாதி மக்களுக்கு வந்தவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, வராதவங்க இன்னும் எத்தனையோ பேர் ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? மேடம், இப்போ உங்களுக்கு உரிமை தொகை வந்துருச்சா இல்லைங்களா? இப்போ தான் சார் 1 மாசமா வருது. எலெக்ஷன் ஒட்டி தான் கொடுக்குறாங்க? ஆமாம். 2 வாட்டி ட்ரை பண்ணீங்க? 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், எழுதி போட்டோம், வரல. இப்போ தான் ஜனவரி பிப்ரவரி போட்டிருக்காங்க. என்ன ரீசன் சொன்னாங்க? அது வந்துட்டு இது பண்ணணும், மறுபடியும் என்னமோ எழுதி போட்டிருந்தாங்க. அது எனக்கு சொல்ல தெரியல. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கூலி வேலை தான் செய்கிறோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு இப்போ தான் வருது, 4-5 வாட்டி எழுதி போட்ட பிறகு வருது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திமுகவுக்கு எப்படி நாங்கள் திரும்பி சப்போர்ட் பண்ண முடியும்? அது கூட எங்களுக்கு வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த 2 மாதம் காசும் வேணாம், 2 வருஷமாக வரலை. அதனால கொஞ்சம் பாதி பேர் கொந்தளிச்சு போய் தான் இருக்கோம் நாங்கள். திமுகவே நீ வேணான்றீங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, வராட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்க இப்போதைக்கு புதுசா விஜய்க்கு போடலாம். எதனால விஜய் மீது இந்த ஒரு நம்பிக்கை? இப்போ புதுசா அவர் இறங்குறாரு, நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு எண்ணம். எனக்கு விஜய் பிடிக்காது தான். விஜய் நான் கேட்கவே இல்லையே. இல்ல விஜய் பிடிக்காது தான், இருந்தாலும் அவருக்கு தான் போடலான்னுங்கிறோம். ஏன்னா மாற்றி போடணும். 5 வருஷம் அவர் ஆண்டுட்டாரு, புள்ள அப்ப பேர எல்லாம் வரானுங்க, இவருக்கு மாற்றி போட்டு பார்க்கலாமே, அதுதான் ஒரு ஐடியா. ஏன் அவங்க குடும்ப ஆட்சி பண்றது உங்களுக்கு பிடிக்கலையாமா? பிடிக்கல. ஒருத்தரே இருக்கக்கூடாது இல்ல, ஒருத்தரா இருந்தா எப்படி அது மாற்றி போட்டு பார்க்கணும். இவரு இருந்தா மக்களுக்கு என்ன செய்யறாரு பார்க்கலாம். திமுக முன்னாடி நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது யாருக்கு ஆதரவு? ரெட்டை வள்ளிக்கு தான், ஒண்ணுமும் ரெட்டை வள்ளிக்கு தான் போடுறேன். இந்த வாட்டி தான் மாற்றி போடலான்னுக்கிறேன். இப்ப நம்பத்தூர் தொகுதியை வந்து பாமக கொடுத்துட்டாங்க, அதனால மாத்தி போட போறீங்களா? ஆமா, ரெட்டல நிக்கல. என்ன இருந்தாலும் அவரு இல்ல, எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா அம்மா இல்ல, அவங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல போடலாம். அவங்க இல்லையே என்ன பண்ணுறது? இருந்தாலும் நேரம் போய் அங்கதான் போட்டு வந்துருவேன். இந்த வாட்டி தான் மாத்தி போடலான்னுக்கிறேன். ஏன் விஜய் பிடிக்காதுன்னு சொல்றீங்க? நான் ஓட்டு அவனுக்கு ரசிகர் எனக்கு பிடிக்காது. நாங்க வந்து தலை ரசிகர், அதனால பிடிக்காது. இருந்தாலும் போட்டு பார்க்கலாம், ஒரு இது வாய்ப்பு கொடுக்கலாம். ஓட்டு போறது போடுறோம், ஆனா யாருக்கோ ஒருத்தருக்கும் எங்க உரிமை போட்டுருவோம். யாருக்கு அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். திமுகவா அதிமுகவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு தமிழர் ஏதோ ஒண்ணு போட்டு போவோம் தான். அது இல்ல, ஓட்டு போறது எங்க உரிமை, ஆனா நாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ நம்மளுக்கு தான் தெரியும். ஒண்ணும் இல்ல, அவங்க நம்மள என்ன பண்ண போறாங்க அத பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம வரோம் காய்க்கிறோம். விஜய்லாம் இங்க நிக்க போறாரு, அம்பத்தூர்ல போட்டியிட போறாங்க, அவர் கட்சி சேர்ந்தவங்க, அவங்க ஆதரவு எப்படி? யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோன்றேன், அவ்வளவுதான். சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். காசு கொடுக்குறோம், ஒரு 5000 கொடுக்குறாங்க ஓட்டுக்கு, என்ன காசே வேணான்றோம், யாருக்கோ எங்க உரிமை போட்டு போறோம். என்னக்கா எப்படி சொல்றீங்க? 5000 ரூபாய்க்கா? வேணாம், நாங்க வச்சு சம்பாதிச்சுக்கிறோம். ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்காங்களா காசு கொடுக்க? யாரும் எங்களை கொடுக்கவும் மாட்டாங்க, நாங்க கேட்கவும் மாட்டோம். நாங்க எங்களுக்கு காசே வேணான்றோமே. வீடியோ பார்த்தா காசு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஓட்டுக்கு? கொடுக்க தேவையில்ல, வலிச்சு சாப்பிட்டுருவீங்க, அவ்வளவுதான். சூப்பர்க்கா. அதிமுக பண்ணணுங்கிறது இல்லை, பட் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதிமுக பண்ணலாமே அப்படின்ட்டு. சூப்பர். எதனால சார்? மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு இனிமேல் தான் டெவலப்மெண்ட்ஸே வரணும், அதுக்காக தான் சரி பண்ணலாமே அப்படின்ட்டு. சார் தமிழ்நாடு பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, நம்ம ஜிடிபி growth எங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, இப்போ ரெவென்யூ வைஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. லோன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஆந்திரா மற்ற இடத்துல எல்லாமே வந்து ப்ளஸ் லைனில் இருக்குது. குஜராத்லாம் ரொம்ப வருஷமே ப்ளஸ் லைனில் இருக்குது, இங்கே அப்படி இல்லையே. அதனால சரி ஒரு சேஞ்சஸ் வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஆந்திராலாம் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். ஆமாங்க சார், ரொம்ப சூப்பராக. ஆமாம், ஆமாம். இங்கேருந்து போனோம் தானே, அங்கே வரலையே, இங்கே வந்தால் தானே அங்கே போயிடுச்சு. இப்போ கமிஷன் ஆமாம், எல்லாத்துலேயும் வேணும்னு கேட்குறாங்களே ஒரு பாட்டு. அதனால சரி சேஞ்சாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். சார் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் அமையணுமா? இல்லை, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் இப்போ ஆந்திரா பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆந்திராவில் என்ன பெனிஃபிட் சார்? இல்லை, அங்கெல்லாம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுறாங்களாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து நேராக பார்த்து பேசி அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம போய் கெஞ்சி பணம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு இடத்துலையும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ பிஸ்னஸ் தெரிஞ்சு இப்போ ஃபினான்ஷியலாக பண்ணால் போதும், லோன்ஸ் முதற்கொண்டு எல்லாம் அவங்களே அப்ரோச் பண்ணுறாங்களாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை. இப்போ யார் அங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க? இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறனால நிறைய கம்பெனிஸ் எல்லாம் கேரளாவில் இருக்கலாம் நிறைய அங்கே போயிடுச்சு. இப்போ ஸோ விதின் அ மந்த் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, லேண்ட் முதற்கொண்டு எல்லாமே. இப்படி இந்த வெஸ்ட் பெங்காலில் டாட்டாவுக்கு ப்ராப்ளம் வரும்போது இங்கே இன்னொரு இடத்துல மாற்றி கொடுத்தாங்களோ, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு கேரளாவிலேருந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே கம்யூனிசம் இருந்தனால நிறைய இதை ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், எனக்கு கரெக்டாக நேம் தெரியல, கேரளாவிலேருந்து பெரிய கம்பெனிஸ் எல்லாம் டெவலப் ஆகி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அங்கே. இப்போ சார் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஃபீல்டுக்குள்ள போனாலும் லஞ்சம் 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 எல்லாரும் பணம் கொடுத்தா தானே வேலையாகுது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அங்கே பணமே யாரும் கேட்கறது இல்லை. அவங்க வந்து க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும், அந்தந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வாலண்டியராக வந்து பேசுகிறாங்களாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம், சின்ன சின்ன ஆளுங்க தான், பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. பட் இங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட் போக வேண்டியது இருக்குது, அவங்க இங்கே போய் கமிஷன் கொடுத்தாதாங்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆன்லைனில் நம்ம அப்ரோச் பண்ணால் அவங்க நம்ம இடத்துக்கு வர்றாங்களாம். அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து பேசி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தமிழகத்திலேயும் நல்லது நடக்கும், ஆட்சி மாற்றம் வேண்டும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வேணும். என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு. ஏனால திமுக ரொம்ப பிடிக்கும், நல்லா செய்கிறாங்க.
நல்லா இருக்குது, ஆட்சி நல்லா இருக்குது. அதனால திமுகவுக்கு தான் என்னுடைய ஓட்டு. திமுக ஆட்சியை நீங்க பார்த்து நான் வியந்து போன விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு, எவ்வளோ சொல்றது, சொல்ல முடியாத இருக்குது. அதிகமா வேணாம், வெறும் ரெண்டே விஷயம் சொல்லுங்க. ரெண்டே விஷயம் மக்களுக்கு வந்து இலவசங்களை விட்டுருங்கண்ணா. அது இல்லாம ரோடு நல்லா போடுறாங்க, பாலம் நல்லா கட்டுறாங்க. இதை விட இன்னொன்னா எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரோடு நல்லா இருக்கு, பாலம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க. அதனால திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. திமுக வந்து இந்த பஸ் எல்லாம் இலவசமா கொடுத்தாலும் ஆட்டோ டிரைவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா கருத்து இருக்குதான். இருந்தாலும் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகிறவங்கலாம் ஆட்டோ ஏற மாட்டாங்க. இப்போ ஃப்ரீயில் போகிறவங்க எல்லாம் வந்து எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் புள்ள வீட்டுக்கு போகிறேன்னு பார்த்து தான் அவங்க ஆட்டோ ஏற மாட்டாங்க. ஆட்டோக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மினி பஸ்ஸில் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்குது, ஏன்னா எல்லாம் டிக்கெட் இருக்குது, ஓரளவுக்கு பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து ஆட்டோவுக்கு காசு கொடுக்க வசதி இல்லாதவங்க பஸ்ஸில் போகலாம், தப்பு இல்லை. எங்களுக்கு வர சவாரி வந்துன்னு தான் இருக்கும். உங்களுடைய ஆதரவு இந்த முறையும் திமுகவுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி தான். அம்பத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அதாவது கூட்டணி கட்சி தான் இப்ப கொடுத்திருக்காரு. இப்போ கூட்டணி கட்சி கொடுத்தாலும் என்னைக்குமே மறக்காத ஒரே சின்ன எங்களுடைய ரெட்டையில மட்டும்தான். அம்பத்தூர்னால இப்ப திமுக கோட்டை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக இப்போ அவங்க பதிலுக்கு அவங்க சொல்லலாம், அவங்க சார்பில் அவங்க சொல்லுவாங்க. எங்கள் சார்பில் நாங்கள் அவங்கள விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம்ல, நாங்களும் அதே தான். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ இது எங்கள் கோட்டை தான். இதுக்கு முன்னே தெரியுதுங்களா, இப்போ கூட்டணி ஆட்சி கொடுத்துட்டாங்கன்ட்டு நாங்கள் அதுக்காக வருத்தப்படல, நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். எங்கள் நம்பிக்கையை தன்னம்பிக்கை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே தான், எடப்பாடினா எடப்பாடி மட்டும்தான். அதுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எத்தனை கட்சி வந்தாலும் சந்திக்க எடப்பாடியார் ஆட்சி தான் எங்களுக்கு முக்கியம். சார், நீங்க சென்னையில ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நபர்கள்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்னாலும் அது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் ஒன்றும் கிடையாது. சொல்கிறவங்க ஆயத்தட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட சொல்லலாம், குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினே கழிக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா. அதுக்கிட்டு நான் சொன்னது அப்படியே நிறைவேறட்டுமா? எல்லாரும் வாயின்றதுக்கு எது வேணாலும் பேசும். அது என்ன தான் பேசினாலும் நடக்க போகுது எப்படியா இருந்தாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. களத்தில் மோதுறோம், வெற்றியா தோல்வியானே ஒன்று உங்களுக்கு வரட்டும், இல்லை நாங்கள் கழிக்கிறோமான்னு பார்ப்போம். வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு அம்பத்தூர்ல? இந்தம்மா கவுன்சிலர் அம்மா போடுறோம் பிரிட்ஜு ஒன்றும் போட்டுனுக்குது. எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, வியாபாரம் பண்ணுறதுக்கு போக்குவரத்து சரியில்லை, ரொம்ப பண்ணினுக்குது. இந்த கவுன்சிலர் மாற்றினா சரியாக தான் இருக்கும். மாற்றி விட்டுருவீங்களா இந்த வாட்டி? அவ்வளோதான், மாற்றா உண்ணும். எலெக்ஷன்ல வந்து போச்சு பாரு, அதோட இந்த சைடு வந்து எட்டியே பார்க்கல. வேற பாதுகாப்பா உணர்றீங்களா நீங்க? பாதுகாப்பு நிறைய தேவைப்படுது, ரொம்ப பயமா தான் இருக்கு, நடந்து போக முடியல. அவங்க சொன்ன போல அதே தான் நடக்குது. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, நான் இங்க நின்று இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்காக, வரீங்களா நான் பிக்கப் பண்ணி போறேன்றாங்க. செருப்பை கைட்டு அடிக்கட்டமான்ட்டு செருப்பை கைட்டேன். நின்னானுங்கன்னா பரவாயில்ல, ஆனா நின்னானுங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருப்போம். ஆனா நாங்கெல்லாம் தைரியமான பெண்கள் தான், ஆனா பயந்து எல்லாம் ஒதுங்குற ஆளெல்லாம் இல்லை. இன்னும் பாதுகாப்பு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. வரக்கூடிய தேர்தல் அம்பத்தூர் பகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? எனக்கு வந்து புதுசாக யார் வராங்களோ அவங்க தான். ரெண்டாவது விஜய்க்கு போடலான்னு ஒரு எய்ம் இருக்கு. ஏன்னாங்கண்ணா புதுசாக வரட்டுமே யாராவது ஒருத்தர். இங்க எல்லாரும் திமுக அதிமுகன்னு சொல்றாங்க. அது வரட்டும், அவங்க விருப்பம். அது எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கும், அது மாதிரி தான். ஒருத்தர் பிடிக்கும். எனக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும், நல்லா செய்வானா செய்ய மாட்டான். அடுத்தது புதுசாக வரவங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமேனு எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. எதற்காக விஜய் ஆதரவு கொடுக்குறீங்க? அதுதான் புதுசாக வந்தால் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வெறும் புதுசா வர்றதுக்காக மட்டும் ஆதரவு தரீங்களா, இல்லை வேற என்ன உங்க மனசுல என்ன இருக்கும்? வேற எதுவும் இல்லை, இதுதான். எல்லாரும் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, எல்லா கட்சியில் இருக்கிறவங்களாம். இவங்க வந்து சம்பாதிக்கிட்டோம் கொஞ்சம் பேர். என்னென்ன இது பதிலே இல்லை, அதானே உண்மை. புதுசாக வரவங்க உடனே சம்பாதிச்சிட முடியாது, கொஞ்சம் செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. செய்யிட்டோம் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் சம்பாதிச்சிட்டு ஆமாம், பிரச்சனை.